வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlog-ஓட வந்திருக்கேங்க. அக்கா வீட்டுக்கு போனோம். அங்கே நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அப்படித்தான் இருந்துச்சு. ஆமாங்க, மீன் குழம்பு ஆரம்பிச்சதுலேருந்து முறுக்கு சூற வரையும் நம்மளுடைய வீடியோ இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையில் 6 மணிக்கு அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. எப்படியும் 2 hours ஆகும் ரீச் ஆக. போகிற வழி வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. மலை காற்று அப்படின்னு ஒரே மலைச்சாரலோட தான் எங்களுடைய ட்ராவல் இருந்துச்சுங்க. எங்கள் ஊரில் மலையெல்லாம் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ போகிற வழி எல்லாமே மலை தான் இருக்கும். அதை பார்த்துட்டே போக என் குழந்தைங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு வழியாக அக்கா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அக்காவுடைய தோட்டங்க. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி எல்லா மரம் பழம் எல்லாமே வச்சுருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே மரங்களை கொடிகளை பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வந்து வாட்டர் ஆப்பிள் செடிங்க, புதுசாக வச்சுருக்காங்க. இப்போ தான் மாங்காய் மரத்துலேருந்து வாழை மரத்துலேருந்து முருங்கை மரத்துலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கும்போது முருங்கை மரத்தில் பூ வந்துருந்துச்சுங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மாம்பழ மரத்துலேயே செந்தூரா காஜா லட்டு அப்படின்னு நிறைய விதமான மரங்கள் வச்சுருந்தாங்க. முருங்கைக்கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. எந்த ஒரு வீடாக இருந்தாலும் முருங்கை மரம் கண்டிப்பாக இருக்கணுங்க. கீரைகள்லேயே எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அது முருங்கைக்கீரை தாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக முருங்கைக்கீரை சாப்பிடணும். இந்த மரம் வந்து ஸ்பெஷல் மரங்க. என் குழந்தை கேட்டான்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்கா வீட்டில் வச்சாங்க. கொடுக்காப்பள்ளி மரம் தாங்க. பிரியாணி வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழங்க. இந்த கொய்யாப்பழ செடி வந்து தன்னால் வந்துச்சுன்னு சொன்னாங்க. பாருங்கள், பச்சை பசுன்னு எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. கொய்யாப்பழம் மாதிரியே இந்த பப்பாளி மரமும் தன்னால் வளர்ந்துச்சுங்க. இப்போ தான் அழகாக பூ விட்டு வந்திருக்குது. அக்கா வீட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆள், அது வேறு யாரும் இல்லைங்க, இந்த பூனைக்குட்டி தான். இதுக்கு பேர் கூட வச்சுருக்காங்க, ஜாஸ்மான் சொல்லிட்டு. அக்கா காரில் இன்னும் சில பழங்கள்லாம் வைக்கணுன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கே இருக்கிற 2 நர்சரிக்கு போனோங்க. அவ்வளோ அழகான செடிகள் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரோசஸ் செடிலாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. கலர்ஃபுல்லாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எந்த ரோஸ் எடுக்குதுன்னே தெரியல. பட் ரோஸ்னால் எப்போதுமே சிகப்பு தாங்க அழகு. அக்கா வீட்டில் ஒரு செடி மட்டும் இல்லை, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, மாதுளம்பழம் செடி தான். ஸோ அதை வைக்கிறதுக்காக அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அக்கா வீட்டில் உரங்கள்லாம் தானே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ முட்டை ஓடெல்லாம் காய வச்சுருந்தாங்க, அரைச்சி பொடி பண்ணி போடுறதுக்காக. இது வந்து அவ்வளோ என்பிகே இதில் இருக்குங்க. இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க செடிகளுக்கெல்லாம் போடுவேன்னு சொன்னாங்க. மதியான சாப்பாடு தடபுடலாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சுங்க. தாளித்த சோறை வச்சு மீன் குழம்பு, மீன் பொரிச்சு செம்மையாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. தாளித்த சோறுக்கு எப்போதும் நாங்கள் வெந்தயம் போடுவோம், அதே மாதிரியே போட்டாச்சு. தேங்காய் பால் ஊற்றி செம்மையாக செஞ்சிச்சு. தாளித்த சோறுக்கு தேங்காய் பால் ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. வெள்ளை சோறுக்கு மீன் குழம்பு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தேங்காய் சோறு மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், அப்படித்தான் இருக்கும். தாளித்த சோறு நாங்கள் பச்சை பொண்ணில் தான் செய்வோம், அதே மாதிரியே செஞ்சாச்சுங்க. எங்கள் அம்மா வீட்டு சைடு வெள்ளை சோறு தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க மீன் குழம்புக்கு. ஆனால் நாங்கள் தாளிச்சோறு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஸோ நாங்கள் அதையே செய்ய சொன்னனால எங்கள் அக்கா எங்களுக்கு பிடிக்கும் சொல்லி அதே செஞ்சுட்டாங்க. கொடுவா மீன் வாங்கியிருந்தவங்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் மசாலாலாம் போட்டு நல்லா பரட்டி வச்சாச்சு. அன்றைக்கி அக்கா வீட்டில் மீன் குழம்பு மட்டும் நான் செய்கிறே சொல்லியிருந்தேன். எங்கள் ஊரில் மீன் குழம்பை கூட்டி அதுக்கப்புறம் தான் தாளிப்பாங்க. அதே மாதிரி நானும் மீன் குழம்பை கூட்டி தாளித்து விட்டுட்டேன். மீன் குழம்புமே நம்ம சேனலில் இருக்குது, போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எப்போதுமே மீன் குழம்புக்கு கல் உப்பு தாங்க போடணும், அப்போ தான் மீனில் அந்த கல் உப்பு சார்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு கூட்டின உடனே அதில் மீனெல்லாம் போட்டாச்சுங்க. பாருங்கள், மீன் மண்டியெல்லாம் பெருசாக இருக்குது. ஸோ புளியும் ஜாஸ்தி தான் நம்ம ஊற்றணும். அவ்வளோதாங்க, தாளிச்சோறு ரெடி ஆச்சு. எங்கிட்ட நம்ம மீன் குழம்ப தாளிச்சிடலாம்.
இங்கே சீரகம், வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு மீன் குழம்பு தாளிச்சாச்சு. தாளிக்கும் போது மிளகாத்தூள் சேர்த்து எண்ணெயில் வறுத்து விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மீன் குழம்பு சூப்பராக வருங்க. மீன் குழம்பு கலரும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். மீன் குழம்பு பார்த்தாலே சாப்பிடணும் போல் தோணுங்க. நீங்களும் எப்போதும் மீன் குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி கூட்டி செய்யுங்க. கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் சூப்பர் டேஸ்ட்டில் வருங்க. தாளித்த சோறு, மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. பிரட்டி வச்சுருந்த மீனை பொரித்து சாப்பிட வேண்டியது தான். தேங்காய், சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் அரைச்சி போட்டு மீன் வறுவல் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் வருங்க. தாளிச்சோறு ரெடி ஆயிடுச்சுங்க. தம்மிலேருந்து இப்போ பார்த்துடலாம். நல்லா மல்லிகைப்பூ கலரில் வெள்ளை வெளின்னு அழகாக வந்திருக்குங்க. எப்போதுமே தம் விட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான் கிளறி விடணும். இல்லைன்னா சோறு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும். இது ஒரு முக்கியமான டிப்புங்க தாளித்த சோறு செய்கிறதுக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். தெரியாதவங்க கூட ஆக்கிடுவாங்க. அவ்வளோதான், தாளிச்சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை பொரித்து சாப்பிட்றலாம். பொரிக்கும் போதும் 2-3 கருவேப்பிலை போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும். மீனை பொரித்து மத்தியான வேலையை சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஈவினிங்க்கு அம்மா முறுக்கு சுடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முறுக்கு மாவு பிசைஞ்சிட்டோம். ரெடிமேட் முறுக்கு மாவு தாங்க நாங்கள் அன்றைக்கி வாங்கியிருந்தோம். அம்மா தான் பிழிஞ்சு தந்தாங்க. என் அக்கா போட்டு எடுத்துட்டாங்க. இப்போ பல பேர் முறுக்கு மாவு அரைக்கிறது இல்லைங்க, வெளியேவே ரெடிமேடாக விற்கிறதுனால அதையே வாங்கிக்கிறாங்க. அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. முறுக்கு நல்லா டின்னருக்கு பன்னீர் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். பன்னீர் கிரேவி, சப்பாத்தி சூப்பராக இருந்துச்சுங்க. அதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். நாங்கள் சப்பாத்தி போட்டாச்சு, பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்டு அக்கா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.